அனைவருக்கும் வணக்கம். உங்கள் போதி பார்க்கிலிருந்து நான் உங்கள் இயற்பியல் வழிகாட்டி. நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றத ஒரு பெரிய கனவா இருக்கும். ஆனா அதுக்கு நிறைய தடைகள்லாம் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்கும்போது என்ன பெரிய டிராபேக்கா இல்ல அவங்களுக்கு எது நிறைய டஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் பிசிக்ஸ் உங்களுக்கு டஃப்னு கேட்கும் போது எனக்கு நியர்பை இருந்தவங்க சொன்னாங்க, முன்னாடி பேட்ச் படிச்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நேச்சர் தான் நமக்கு எல்லாமே. சோ என்ன அப்படின்னா நம்மளோட என்வாயன்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் நமக்கு காதுக்கு ஏறும். இப்போ பிசிக்ஸ் ஒருத்தவங்க டஃப்னு சொல்றாங்க, 2 பேர் ஈஸின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? 2 பேர் ஈஸின்னு சொல்றது மட்டும் தான் உங்களோட காதுக்கு கேட்கும். ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் கூட சேர்ந்து பழகுங்க. பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்காக நீட் பிசிக்ஸ் என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோரிங் ஹை ஆக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மேத்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் ஃபிசிக்ஸ்க்கு மேத்ஸ் தான் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடும் போது மட்டும்தான் நமக்கு ஃபிசிக்ஸ் நீட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே ப்ராப்ளமாக தான் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் அனலைசிஸ், இன்டகிரேஷன்ஸ், டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு முறை க்ரோ த்ரூ பண்ணிட்டு ஸோ பேசிக்கா இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாக்ட் கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னா என்சிஆர்டில என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு, அந்த கான்செப்ட்ஸ்ல தியரி என்ன மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ல 15 to 20 கொஸ்டின்ஸ் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரீசனிங் மெத்தட்ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்டை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அதை ரிப்பீட்டடா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கான்செப்டை உள்வாங்கி ரீசனிங் மெத்தட்ல கேட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரி தியரிக்கு என்ன மாதிரி வேலை நம்ம பண்ணலாம், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ரெடி பண்ணி எதனுடைய கண்டினியூட்டி எந்த லெசன்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கைனமெட்டிக்ஸோட கண்டினியூட்டி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க், எனர்ஜி, பவர், தென் ரொட்டேஷனல் மோஷன்ல வரும். அதுக்கு பேசிக்கா கைனமெட்டிக்ஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஈஸியா நம்ம பிசிக்ஸை ஃபீல் பண்ணுவோம். தென் ஃபார்முலா ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா ஃபார்முலா இல்லாம பிசிக்ஸ்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட நம்மளால சால்வ் பண்ண முடியாதுங்க. அப்போ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ஃபார்முலா மெமரியில வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஃபார்முலா காஸ் தீட்டாவா, சைன் தீட்டாவா, பிளஸ்ஸா, மைனஸா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல நம்ம அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி எழுதிக்கிட்டு தினமுமே நம்ம அதை நமக்கு முன்னாடி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதை தினமுமே கோ த்ரூ பண்ணலாம். ஒரு முறை ரீட் அவுட் பண்ணலாம். ஸோ ரீட் அவுட் பண்ணும் போது அது நமக்கு எப்பயுமே கண்டினியூட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபார்முலா மைண்டுக்கு வரும். அதை வச்சு ப்ராப்ளமும் போடலாம், நம்ம கான்செப்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அப்ளிகபிளும் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபார்முலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் டேரக்டாவும் கேட்கறாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாவும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 மெத்தடுக்குமே நமக்கு பேசிக்கா என்ன வேணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் வேணும். ஸோ அதனால ஃபார்முலா எந்த அளவுக்கு நீங்க மெமரி பண்ணிட்டு எந்த லெவலுக்கு நீங்க ஷார்ட் கட்ஸ்ல யூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா டே பை டே நமக்கு ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம பிசிக்ஸை சால்வ் பண்ண முடியும். அப்படி விட்டுட்டு ஒரு 2 to 3 days இன் பிட்வீன் நம்ம கேப் விட்டா கூட நம்மளோட கண்டினியூட்டி விட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே ஒரு 50 to 100 கொஸ்டின்ஸ். இப்போ ஈஸியா இருந்ததுன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ், கஷ்டமான கொஸ்டின்ஸா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 50 கொஸ்டின்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அன்கம்ஃபர்டபிள் ஜோன் எங்க நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த மைனஸை நம்ம பிளஸ் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளால ஈஸியா வின் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கர் இன் ஏ கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ். அப்போ அன்கம்ஃபர்டபுளா நீங்க எந்தெந்த இடத்துல கொஸ்டின்ஸ் ஃபீல் பண்றீங்களோ அது கம்ஃபர்டபுளா யார் மாத்திக்கணும் அப்படின்னா நம்ம தாங்க மாத்திக்கணும். வேற யாரும் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல. ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அவர்ல நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கஷ்டமான பார்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பிசிக்ஸ் ஈஸியா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல டைம் அதிகமா போட்டுட்டு இந்த இடத்துல டைம் சேவ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இங்க நான் ஏன் பிராக்டிஸ் ஒன்லி ரிடியூஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மேக்சிமம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மார்க்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ மார்க்கை வந்து கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தது அப்படின்னா ஸோ பேசிக்கா இருக்கிற கான்செப்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோமோ அதுதான் வந்து நமக்கு திருப்பி ரிப்ளேவா வரும். ஸோ கரெக்டான கான்செப்ட் எடுத்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாவே போதுமானது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயாலஜில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிருக்கு வந்து ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு அமைப்பு, ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எலும்பு கூட அமைப்புன்னு சொல்ற மாதிரி தாங்க இந்த நீட் பிசிக்ஸ்க்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நமக்கு சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். நீட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸையே என்ன மாதிரி மாத்தி ட்விஸ்ட் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து டே பை டே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஒரு முறை கோத்ரூ பண்ணிட்டு ப்ளஸ் கான்செப்டோட சேர்த்து நம்ம படிக்கும் போது அது நமக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ எல்லாரும் பிசிக்ஸ் எடுத்த உடனே நீட் பிசிக்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்க அதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர் ஆட்டம் மாடல் பிளஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாடல்ஸ்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்னா யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன பொருள் வச்சு அவங்க செஞ்சாங்க, என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா பண்ணாங்க அப்படின்றதுக்கு நமக்கு பேசிக்கா வந்து கான்செப்ட் தெரியணுங்க. தியரி தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு முறை வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு ஒரு மேப், ரோட் மேப் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு யார் யார் என்ன பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் யார் வந்து இன்வென்ட் பண்ணா, யார் சொன்னா ப்ரிடிக்ட் பண்ணா, டால்டன் என்ன பண்ணாரு, ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஷெட்யூலா நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தினமும் டெஸ்ட் எழுதணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றோம், எடுத்து வச்சு பக்கம் பக்கமா வந்து அதை பாக்குறோம், நான் நல்லா தியரியில நல்லா படிச்சுட்டேன், நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா என்னைக்குமே நமக்கு வராதுங்க. தினமுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அப்போ டே பை டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதலாம், தினமுமே டெஸ்ட் எழுதலாம், மந்த்லி டெஸ்ட் எழுதலாம், இல்லை வீக் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்டஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நாளாக டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஃபிசிக்ஸை ஈஸியாக மூவ் பண்ண முடியும், ஈஸியாக நீட்டில் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வள்ளுவன் வந்து நமக்கு சொன்னது எல்லாமே வந்து நம்மளோட டே டு டே லைஃப் பற்றி தாங்க. ஸோ மருத்துவ ரிலேட்டடாகவும் நமக்கு என்ன என்றமோ அதுதான் வந்து நம்மளா மாறுறோம் அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன திருக்குறள் அப்படின்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணிய ஆகப்பெறின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குங்க. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாகவே ஆகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருங்கால டாக்டர்ஸா நீங்க ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான எஃபர்ட்டும் நீங்க அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலே டாக்டர்ஸ் ஆக முடியும். தேங்க்யூ.